மண்ணடி போகிறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். ஹாய் காய்ஸ், 2-3 நாள் ஆச்சு வீடியோ போட்டேன். ஆக்சுவலாக 2-3 நாள் ரொம்ப பிஸி. வேலை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, செட்டில் ஆனதுக்கப்புறம் போடலான்னு நினச்சி ரொம்ப கேப் ஆகிடுச்சு. 4 days ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, அதனால் கண்டிப்பாக வீடியோ போட்டே அவனோடனே மாமாவை டார்ச்சர் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன். ஓகேவா மண்ணடி போகலாம் அப்படின்னு சொன்னால் கீர்த்தி தான் ஆக்சுவலாக இந்த ஐடியா கொடுத்தது. ஓகே, நாங்கள் 3 பேருமே பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். ஓகே வாங்க, நான் மெட்ரோவில் தான் போகிறோம். மெட்ரோவில் போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். இதுதான் இன்றைக்கி என்னோடய அவுட்ஃபிட். ஸோ ஃபைனலாக நாங்கள் மண்ணடிக்கு வந்துட்டோம். மண்ணடிக்க போகிறோம். போயிட்டு வீட்டு வாசல்லாம் போய்ட்டு மண்ணடி. மெட்ரோவில் வரது நான் எடுக்கலை, பிகாஸ் எனக்கு ரொம்ப தலைவலியாக இருந்தது. அதனால் எடுக்கலை. அதனால் முன்னாடி பார்த்தா தெரியுதா போர்டு. ஸோ ஓகே, இப்போ நம்ம நடக்கலாம். 1 கிலோமீட்டர் கிட்ட நடக்கணும்னு என் தங்கச்சி சொன்னான். பட் எனக்கு தெரியல எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. மாமாவும் கீர்த்தி முன்னாடி போகிறா. மாமா இந்த ஏரியாக்கே நான் இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். இதுவும் எங்கள் அக்கா ஏரியா மாதிரி தான் இருக்குது, சவுகார்பேட் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் நியர்பை தான் நினைக்கிறேன். சவுகார்பேட் இருக்குது. ரொம்ப க்ரௌடான ஏரியா. கீர்த்தி ஹாய் சொல்ல. இது டி நகர் மாதிரி இருக்குங்க. நம்ம டி நகர் ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு கடை இருக்கும்ல, அந்த மாதிரி இங்கே எல்லாமே சாப்பிட்ற கடை தான். எல்லாமே இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நொங்கு பாருங்க, நல்லா தான் இருக்குது. என் புருஷன் வேண்டான்ட்டான், கோல்டு வேண்டான்ட்டான். ரொம்ப நடந்து எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. பட் எங்கன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல. எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான்னு எனக்கு தெரியல. எல்லா கடையும் இங்கே இருக்குது. பட் அதெல்லாம் வேண்டான்னு எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. ஏதோ ஒரு ஃபேமஸான கடையாக பாருங்களேன். அதில் ஃபைனலாக வந்து அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே தெரியுதா அவங்களுக்கு க்ரௌடாக நிறைய தலைகள் தெரியுதா? அந்த தலை அங்கே தான் இப்போ நம்ம போகிறோமா. ஃபைனலாக வந்துட்டோம். நிறைய கடை போட்டிருக்காங்க. நொங்கு பால்லாம் இருக்குது. ஃபைனலாக வாங்கிட்டோம். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது என்ன சொன்னாங்க? சிக்கன் சீஸ் ரோலாம். இது ஓகேவா இருந்தது. அது கம்மி. ஆக்சுவலி இது நல்லா இருக்கு. சாப்பிட்டாலே இது நல்லா இருக்கு. கடை ஆக்சுவலி இதான் என் தம்பியோட பர்த்டேக்கு போட்டோம் நாங்கள். டெசர்ட் நல்லா இருந்தது. இங்கே எப்படி இருக்கும்னு தெரியல. இது 2வது பிளேட். ஃபிஷ்ஃபிங்கர் நல்லா இருக்கு. வந்துருக்காங்க போலடி. ஃபைனலாக டயர்ட் ஆயிடுச்சுங்க. கண்ணு கெட்டிடுச்சு. நாளைக்கு காலைல தான் தெரியும் இதை சாப்பிட்டதுலாம் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு. ஐயோ கடவுளே,
ஃபுல்லாக ஃபுட் கலர்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவ்வளோ ஃபுட் கலர்ஸ்லாம் எனக்கு தெரியல சாப்பிடலாமான. அதெல்லாம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டேன் எல்லாமே. நம்ம இயர்லி ஒன்ஸ் தானே இது மாதிரி சாப்பிட்றோம். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை தான். பட் இருந்தாலும் லிமிட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. இன்னொரு நொங்கு பால் வாங்கி குடிக்கணுங்க. அந்த அளவுக்கு ஒரே ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கிளம்பும் போதே வெயில் வந்து போயிடுச்சு. ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த உச்சி வெயிலெலாம் வந்திருந்தால் நான் மயக்க போட்டே விழுந்திருப்பேன். நல்லா சாப்பிட்டு குடிச்சதுக்கப்புறமா தான் உச்சியை விட முடியுது. நாங்கள் இதுவரை சாப்பிட்டதுலேயே வந்து 2 ஐட்டம் எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. இது சாப்பிட்டனாலே எனக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குங்க. ஏன்னா ஒன்று வந்து 2 சிக்கன் லெக் வாங்கணும், குட்டி லெக்கு. அது உள்ளே வேகவும் இல்லை, ரத்தமாக இருந்தது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னொன்று வந்து சிக்கன் கெபாப்னு சொல்லி ஒன்று வாங்கினோம். அது உள்ளே வேகவே இல்லை. வெறும் சிக்கன் நம்ம ராவாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரியுது ஓகே அது வேகலை அப்படின்னு. ஸோ கொஞ்சம் வலி மறந்து போயிட்டோம். அப்புறமா இந்த வலி தான் கண்டுபிடிச்சி பண்ணுவோம். ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்குது. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த ஸ்ட்ரீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. டிக்கெட் கவுண்டரில் கூட கூட்டமாதாங்க இருக்குது. எல்லா இடமும் கூட்டம் அவ்வளோதான். இனி வீட்டுக்கு போயிட்டு விமான நிலையம் செல்லும் அடுத்த 4 நிமிடங்களில் வந்தடையும். எல்லாரும் நினைக்கலாம் ஒரு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா? எனக்கும் அதே தாங்க. என்ன பண்ணுறது, போயிட்டு வந்தாச்சு. ஸோ ஃபைனலாக வீட்டுக்கு வந்தாச்சு. அது ரொம்ப டயர்டாச்சு. நாளே எதுவும் சாப்பிட்றதுக்காக இவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கு. ஸோ சுத்தமாக முடியல. அவ்வளோதான், ரொம்ப டயர்ட். ஓகேங்க, பாய். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும், இந்த மாதிரி ரிலேட்டடாக எது நல்லா இருக்கும்னு எனக்கு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகேங்க.